டீ குடிக்கும்போது, அதாவது சூடான நீங்க தண்ணி குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்க அப்படின்னா, அல்லது காப்பி குடிக்கிறீங்க, அல்லது மூலிகை தேநீர் குடிக்கிறீங்க. அ அப்படின்னா, நீங்க எப்படி குடிக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெறைய பேர் என்ன எப்படி குடிப்பாங்கன்னா, அ வாயில் நாக்குல வந்து ஊத்தணும். நம்ம வந்து ஒரு டம்ளர்ல டீ குடிக்கிறோம் அப்படின்னா, அந்த டீய வந்து வாயில வந்து எந்த பகுதியில ஊத்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதாவது உதட்டுக்கும், பல்லுக்கும், கீழ் வரிசை பல்லுக்கும் இடையில உள்ள பகுதியில உதட்டுக்கும், கீழ் வரிசை பல்லுக்கும் இடையில உள்ள பகுதிகள்ல நீங்க அந்த டீய வந்து ஊத்தக்கூடாது. நீங்க குடிக்கும்போது நெறைய பேர் அப்படிதான் அந்த இடத்துல ஊத்துவாங்க. அ அப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அ அந்த கீழ் வரிசை பல்லுக்கும், நாக்குக்கும் அடியில உள்ள அந்த பகுதியில ஊத்துவாங்க. இதுவும் தப்பு. டீ குடிக்கும்போது நாக்குல தான் அத ஊத்தணும். அந்த டீய வந்து நாக்குல தான் நீங்க ஊத்தணும். கொஞ்சம் ஊத்துவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க குடிப்பீங்க. அப்படி குடிக்கும்போது, நீங்க என்ன பண்ணணும், டீயோ, காஃபியோ குடிக்கும்போது நாக்குல தான் அந்த டீ இல்லனா காஃபிய வந்து நீங்க ஊத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். எதுல ஊத்தக்கூடாது அப்படின்னா, அந்த கீழ் வரிசை பல் பல்லுக்கும், கீழ் வரிசை உதட்டுக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில வந்து நீங்க வந்து அ டீய வந்து ஊத்தக்கூடாது. அது சூடா அதில ஊத்தக்கூடாது. ஊத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, பற்களோட வேர் பகுதி பாதிக்கப்படும். ரொம்ப பலவீனமாயிட்டே போகும். பல்லு கொட்டுறதுக்கு பிற்காலத்துல அது சீக்கிரமா உங்களுக்கு பல்லு கொட்டுறதுக்கு அது ஒரு காரணம். எல்லாரும் டீ குடிக்கும்போது அந்த இடத்துல ஊத்துவாங்க நெறைய பேர். இந்த கீழ் வரிசை உதட்டுக்கும், கீழ் உதட்டுக்கும், கீழ் வரிசை பல்லுக்கும் இடையில முன் வரிசை பல்லுக்கும், முன் வரிசையில இருக்கிற அந்த பல்லுக்கும், கீழ் உதட்டுக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கும். நீங்க உதட்ட இழுத்தீங்கன்னா ஒரு பள்ளம் வருதுல்ல, அந்த பல்லுக்கும் உதட்டுக்கும் இடையில ஒரு பள்ளம் வருதுல்ல, அதில ஊத்துவாங்க. அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ கீழ் வரிசை பல்லுக்கும், அதாவது முன் வரிசை பல், கீழ் வரிசை பல்லுக்கும், நாக்குக்கும் அடியில ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல ஊத்துவாங்க. இது என்னன்னா, பற்களோட வேர்ல வந்து நீங்க சூடா டீயவோ, காஃபியவோ அல்லது தண்ணியோ குடிக்கும்போது, அது என்ன ஆகும்னா, தினமும் நீங்க நெறைய டீ 2, 3 டீ, 4, 5 டீ கூட குடிப்பீங்க. சிலர் 4, 5 டீ காஃபி கூட குடிப்பாங்க. சூடா அந்த இடத்துல ஊத்த என்ன ஆகும் அப்படின்னா, அதில வந்து அந்த வேர்கள் வந்து பலவீனமாயிரும். பற்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 வயசுல பற்கள் விழுறதற்கு அதுவே ஒரு காரணமாயிடும். அந்த வேர்ல ஊத்தும்போது, பற்களோட வேர்ல இந்த சூடான அந்த டீயும், காஃபியும் ஊத்த உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க குடிக்கும்போது அந்த இடத்துல ஊத்தி குடிக்கும்போது, உங்களுக்கு வந்து அந்த கீழ் வரிசை பல்லு வந்து வீக் ஆயிடும். கீழ் வரிசை பல்லுல உங்க அந்த சூடான அந்த டீ, காஃபி அடிக்கடி நீங்க குடிக்கும்போது அது பட்டுக்கிட்டே இருக்கிறனால, கீழ் வரிசை பல் வந்து கொட்டுறதுக்கு, பல்லு விழுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. அதனால டீ குடிக்கும்போதோ, அல்லது சூடான தண்ணீர் அல்லது வேற ஏதாவது காப்பி குடிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க குடிக்கிற அந்த காப்பி, டீங்கிறது உங்க நாக்குல தான் விடணும். நாக்குல தான் ஊத்தணும். கொஞ்சம் தான் ஊத்துவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் குடிப்பீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விடும்போது, அந்த குடிக்கிற அந்த டீ, காஃபிங்கிறது நாக்குல தான் படணுமே தவிர, நாக்குக்கு வேற எந்த பகுதியிலயும் அந்த டீ போகக்கூடாது. எங்க போட்டாலும் வாயில தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கீழ் உதடு, அப்புறம் கீழ் முன் வரிசை பல், இதுக்கு இடையில ஒரு பகுதி இருக்கும். நீங்க உதட இழுத்தீங்கன்னா ஒரு பள்ளம் வரும். அதில ஊத்துறது. அப்புறம் வந்து கீழ் வரிசையில முன் வரிசை பல்லுக்கும், நாக்குக்கும் இடையில ஒரு பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல ஊத்துறது. இந்த மாரி ஊத்தவே கூடாது. இது வந்து பற்கள் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சூடான தண்ணிய நீங்க ஒரு ஒரு செடியோட வேர்ல ஊத்திட்டே இருந்தா, அந்த செடி பட்டு போயிரும்ல. அதே மாரி தான். பற்களோட வேர் அந்த பகுதியில இருக்குது அப்படிங்கிறதுனால, வேர் பகுதி, பற்களின் அடிப்பகுதி, அந்த பகுதியில நீங்க வந்து சூடான டீயோ, காஃபியோ ஊத்திட்டே இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நாளடைவில பற்கள் கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு 60, 70 வயசுல பற்கள் கொட்டுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால டீ, காஃபிய வந்து நாக்குல ஊத்துங்க. உங்க நாக்குல ஊத்தி சுவைத்து அப்படி குடிக்க பழகுங்க.